கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களில் கூட இந்த தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். அல்லேலூயா. இன்றைய நாள்ல பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்கள். அல்லேலூயா. ஆமாங்க. ஏன் தெரியுமா ஏசப்பா இப்படி சொல்றாரு? ஆமா, ஒவ்வொரு இன்னைக்கு வாலிப பிள்ளைகளும் இன்னைக்கு இடறி போறாங்க, இன்னைக்கு பாவத்துல விழுந்து போறாங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம போறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிக் கொள்றாங்க. அப்ப அவங்களுக்கு தேவனுடைய வசனங்களை அவங்க கை கொள்ளுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்கிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது அவங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக, என் அன்பு தங்கைகளே, தம்பிகளே, உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுங்க, வேதத்தை வாசிங்க, தேவனுடைய வசனங்களை நீங்க கை கொள்ளுகிற பொழுது, தினந்தோறும் தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்கிற பொழுது, வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், எத்தனையோ காரியங்கள் நீங்க அறியாம செய்யலாம். ஆனா ஏசப்பா உங்களோட இருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது, நீங்க எந்த ஒரு காரியத்திலும் இடறி போகாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, நீங்க பிள்ளைகளை பார்த்து சொன்னீங்களாப்பா, இதோ அப்பா, இதோ என்னுடைய வசனங்களை ஆண்டவரே, நீங்க வசனத்திற்கு செவி கொடுக்கணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது வார்த்தைக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவரே தவறி போகாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு என் தேவனில் காத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.